சூர்யா வந்து தன்னோட காதலை சொல்வார்னு நினச்ச மகாவுக்கு சூர்யா என்ன பண்ணுறாரு, ஒரு குழந்தைய கூட்டு வந்து இதுதான் என்னோட குழந்தை, வேறு ஒரு பொண்ணுக்கும் எனக்கும் வந்து இந்த குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே சூர்யா வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. சூர்யா வந்து உண்மையை சொல்வார், சூர்யா வந்து பொய் சொல்கிறான்னு சொல்லிட்டு மகா நம்புகிறாங்க. அதனால் சூர்யா கிட்ட தொடர்ந்து வந்து மகா என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கரிசனையாக வந்து நடந்துக்கிறாங்க. அவர்கிட்ட வந்து நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது அவர்கிட்ட உண்மையை வாங்கணும், கண்டிப்பாக வந்து அவர் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நம்பி வந்து சூர்யாவுக்கு சப்போர்ட்டாக மகா நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. இதனால் வந்து ராஜேஷ் லட்சுமி ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. ஏன் மகா இப்படி பண்ணுற, அவன் வந்து திருந்தணும் தானே நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு நான் நம்புகிறேன் அவரை அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லிடுறாங்க. அதனால் பாட்டியும் மகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, குழந்தை எப்படி வந்து பார்த்துக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாத சூர்யா என்ன பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாரு. எதுக்காக குழந்தை அழுவுதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுருக்காரு. அப்போ சூர்யாவுக்கு வந்து மகா பால் எடுத்து வந்து கொடுத்து சமாதானப்படுத்த சொல்கிறாங்க. அடுத்து வந்து குழந்தைக்கு வந்து டயப்பர் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு தெரியல. எதுக்காக குழந்தை அழுதுகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சூர்யா யோசிச்சுட்டே இருக்காரு. மகா வந்து சொல்கிறாங்க, அவனுக்கு வந்து டயப்பர் மாற்றணும், அதனால தான் அவன் அழுகுறான், அது கூட உங்களுக்கு தெரியல அப்படின்னு. டயப்பரா எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பீரோவில் இருக்க வேஸ்டியை நல்லா கிழிச்சிட்டு டயப்பராக மாற்றி குழந்தைக்கு வந்து யூஸ் பண்ணுறாரு. அடுத்து வந்து மறுபடியும் குழந்தை அழுகுறானே, நான் என்ன செய்யுதுன்னு தெரியலையே அப்படின்னு. வேறு ஒன்றும் இல்லை, குழந்தைக்கு பசிக்கும்ல, அதான் பால் கொடுத்தேன், அப்போ கூட குடிக்க மாட்டேங்கிறான். சும்மா குழந்தைக்கு பாலே கொடுத்துருந்தா எப்படி குடிக்கும், இந்த குழந்தைன்னா வந்து 1 மாத குழந்தையா, 6 மாதத்துக்கு மேலே இருக்கும் அந்த குழந்தைக்கு, அதனால் இந்த குழந்தைக்கு வந்து ஆகாரமும் கொடுக்கணும், ஃபுட்டும் கொடுக்கணும் அப்படின்னு. அதிர்ச்சி ஃபுட்டாக என்ன ஃபுட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அதை சரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவன் என்ன எதுவும் சொல்லிட்டு போகிறா, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. உடனே வந்து சரி ஏதாவது வந்து வாங்கிட்டு வருவோம் அவனுக்கு அப்படின்னு வந்து மகா வந்து வெளியே கடைக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க. அப்போ கரெக்டாக விஜய் பார்த்துட்டாரு. என்ன நீ இந்த டைமில் கடைக்கு போகிறீங்க அப்படின்னு. இல்லை குழந்தைக்கு ஃபுட்டு வாங்கணும், அதுக்காக தான் போகிறேன் அப்படின்னு. சரிங்க நீ நான் போய் வாங்கிட்டு வரேன், அதெல்லாம் வேணாம், வீட்டில் எல்லோரும் தெரிஞ்சால் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க, நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது யாருக்கும் பிடிக்காது அப்படின்னு. ஏன்னா நீ ஒரு பச்சை குழந்தைக்கு ஒரு ஃபுட்டு வாங்கி தரமாட்டேனா, நான் போய் வந்து வாங்கிட்டு வரேன், நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. சரி வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. இது அனாமிகா பார்த்துட்றாங்க. அனாமிகா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே எல்லாருமே வந்து வர வச்சுறாங்க, வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே. எதுக்காக இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்து கேட்குறாங்க. விஜய் வந்து அன்னிக்காக தான் பண்ண, அன்னி வெளியே போனால் கஷ்டப்படுவாங்களா, அதனால தான் அப்படின்னா. நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு, நான் எதுக்காக சொல்கிறேன்னு தெரியாமல் அண்ணன் பண்ணதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறியா, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணுற, அந்த குழந்தைக்கு நீ எதுக்கு வாங்கினது கொடுக்குற, ஏன் என் வீட்டுக்காரர் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா சொல்லிட்டு அனாமிகா வந்து கேட்குறாங்க நம்ம மகாவை. அதே மாதிரி காயத்ரியும் வந்து மகாவை திட்டுறாங்க. இவன் தான் இப்படிலாம் பண்ணியிருக்கா, என் பிள்ளைய வந்து தேவையில்லாமல் பிரச்சனை இழுத்து விட்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க மகா. இதுக்கப்புறம் வந்து நான் இவர்கிட்ட வேலையை வாங்க மாட்டேன், நான் வாங்கினது தப்பு தான், எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஃபுட்டை வாங்கிட்டு மேலே போயிடுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. என்ன விஜய் நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, இனிமேட்டாவது திருந்து அப்படின்னு சொல்கிறாங்க காயத்ரி. ஆமாம்மா இனிமேட்டு திருந்துடுறேன், மாமியார் மருமகளும் சேர்ந்து ஒரு பச்சை குழந்தைக்கு கூட எதுவுமே செய்ய மாட்டேங்க, உங்களை மாதிரியே நானும் வந்து இறக்க குணம் இல்லாதவனாக இருக்கேன், என் அண்ணன் வந்து என்ன பண்ணாலும் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் பேசுவீங்க, ஆனால் இருந்தாலும் நான் அமைதியாக இருக்கேன், ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்லவங்கள்ல, அதனால தான். ஒரு அண்ணி வந்து நைட்டில் வந்து அதுவும் நைட் நேரத்தில் வந்து வெளியே போகிறாங்க, அவங்கள தடுத்து நிறுத்தி அவங்களுக்காக நான் உதவி செஞ்சேன்ல, அது தப்பு தான், உங்களை மாதிரி இறக்க குணம் இல்லாமல் மனுஷத்தன்மையே இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது, நீங்கள்லாம் ஒரு மனுஷங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே எல்லாரும் அப்படியே பார்த்து யோசிச்சுட்டே இருக்காங்க. இங்கே வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே சுடுதண்ணி போட்டு கலக்கி வந்து குழந்தைக்கு வந்து பால் ஊற்றி கொடுக்குறாங்க நம்ம மகா. அதை வந்து சாப்பிட ஊட்டக்கூட தெரியல நம்ம சூர்யாவுக்கு, தவிக்கிறாரு. அப்புறம் மகாவே வாங்கி ஊட்டுறாங்க. அடுத்து வந்து குழந்தை வந்து தூங்காமல் வந்து கஷ்டப்படுறான். உடனே என்ன பண்ணுறாங்க, தொட்டில் கட்டி மகா வந்து குழந்தைய வந்து படுக்க வைக்கிறாங்க. இதை பார்த்து சூர்யா அதிர்ச்சி அடைகிறாரு. எப்படி மகா உனக்கு தெரியும், உனக்கும் குழந்தையெல்லாம் இல்லை உனக்கு தெரியும், குழந்தை இல்லைன்னா என்னங்க, ஒரு பொண்ணுக்கு எப்போவுமே தாய்மை ஒன்று கூடவே பிறந்தது எல்லாமே தெரியும். அப்படியே வந்து தூங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ சூர்யா வந்து நான் பண்ணிக்கிறேன், குழந்தைக்கு தாலாட்டு பண்ணதாங்க தூங்கும் அப்படின்றாங்க. அதை நான் பாடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுறாரு. நல்லாவே இல்லை, குழந்தை தூங்கலை, இந்த பாட்டெலாம் பண்ண எப்படிங்க குழந்தை தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து அழகாக வந்து ஆரீரோ பாட்டு வந்து பாடி குழந்தைய தூங்க வைக்கிறாங்க. அப்படியே மகா பாடிட்டே இருக்காங்க. சூர்யா வந்து அதை கேட்டு அவரும் குழந்தை மாதிரி தூங்கிடுறாரு. மனசு கஷ்டத்தெல்லாம் வந்து மறந்து சூர்யாவும் பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் மகா தவிக்கிறாங்க. அடுத்து சூர்யா பக்கத்தில் போய் பார்க்குறாங்க மகா. என்ன இவர் இப்போ நிம்மதியாக தூங்குற மாதிரி இருக்கே, பாவம் கொஞ்ச நாளாகவே ரொம்ப டென்ஷனாக இருந்தார், இந்த குழந்தை யாருன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு, ஆனால் எனக்கு ஒன்றும் புரியுதுங்க, உங்கள் முகத்தை பார்த்தாவே எனக்கு தெரியுது இந்த குழந்தை உங்களது கிடையாது, ஆனால் எதுக்காக இந்த குழந்தை இந்த வீட்டுக்கு கூட்டின்னு வந்தீங்க, என்ன காரணம், இது எல்லாத்தையும் நான் கண்டுபிடிப்பேன், உங்களை இந்த சிக்கல்லேருந்து நான் மீட்டுவேன், உங்கள் பொண்டாட்டியாக சொல்கிறேன், இனிமேட்டு இந்த பாரம் உங்களுக்கு இருக்காது, உங்கள் மனசில் இருக்க மொத்த பாரத்தையும் வந்து நான் போக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சூர்யாவை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. சூர்யா நல்லா தூங்கிட்டு இருக்காரு, குழந்தையும் நல்லா தூங்குறாங்க, மகாவும் அப்படியே தூங்கி போகிறாங்க. இதோட முடியுது.